செய்திகள். முன்னாள் பிரதமர் சந்திரசேகரின் 99வது பிறந்த நாளான இன்று அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தினார். இந்திய விடுதலை போரில் தனக்கென தனி பாதையை உருவாக்கி போராடிய தீரன் சின்னமலை பிறந்த தினமான இன்று குடியரசு துணைத் தலைவர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமர் சந்திரசேகரின் 99வது பிறந்த நாளான இன்று அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் புதுடெல்லியில் உள்ள அவரது நினைவிடமான ஜனநாயக் ஸ்தலத்தில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்திலும் கலந்து கொண்டார். பின்னர் இது குறித்து பிரதமர் திரு மோடி விடுத்துள்ள பதிவில், தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் அச்சமற்ற நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஜனநாயக விழுமியங்களின் உறுதியான பாதுகாவலராகவும் திகழ்ந்த சந்திரசேகர் அவர்கள் பொது வாழ்வில் நேர்மைக்காக நின்றதோடு சமூக நீதி மற்றும் தேசிய ஒற்றுமை ஆகிய லட்சியங்களில் ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் இருந்தவர் சந்திரசேகர் என பதிவிட்டுள்ளார். அவரது நூற்றாண்டின் தொடக்கத்தை குறிக்கும் இவ்வேளையில் அவர் போற்றி பாதுகாத்த துணிவு, எளிமை மற்றும் தேச நலனுக்கான தளராத அர்ப்பணிப்பு ஆகிய கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்கான நமது உறுதியை புதுப்பித்துக் கொள்கிறோம். நேர்மையுடனும் உறுதியுடனும் தேசத்திற்கு சேவை செய்ய அவரது மரபு தலைமுறையாக தொடர்ந்து ஊக்கமளிக்கட்டும் என பிரதமர் கூறியுள்ளார். 1756 ஏப்ரல் 17 பிறந்து 3 ஆகஸ்ட் 1805 மறைந்த தீரன் சின்னமலை இந்திய விடுதலை போரில் தனக்கென தனி பாதையை உருவாக்கி போராடிய தீரன் சின்னமலை அவர்களின் பிறந்த நாளில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்தின் விடுதலைக்காக இளம் வயதிலேயே போர் வீரராக உருவெடுத்து தனது இறுதி மூச்சு வரை ஆங்கிலேய படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து சுதந்திர போரில் இன்னுயிர் நீர்த்த பல்லாயிரக்கணக்கான விடுதலை வீரர்களுக்கு முன்னோடியாய் வாழ்ந்து மறைந்த தீரன் சின்னமலை அவர்களின் வீர வரலாற்றை போற்றி வணங்கிடுவோம் என குறிப்பிட்டுள்ளார். அவரது தளராத மன உறுதியும் தணியாத சுதந்திர வேட்கையும் வீரம் செறிந்த லட்சிய வாழ்வும் இளம் தலைமுறைகளை என்றும் உத்வேகப்படுத்தட்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி அவருக்கு தலைவர்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். புகழ்பெற்ற தத்துவஞானி, தலைசிறந்த அரசியல்வாதி மற்றும் இந்தியாவின் தலைசிறந்த ஆசிரியர்களில் ஒருவரான இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கல்வி மற்றும் தத்துவ துறைகளில் ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் தனது வாழ்நாளை அறிவு தேடலுக்கும் இளம் உள்ளங்களை செதுக்குவதற்கும் அர்ப்பணித்தார். கற்றல், பணிவு மற்றும் தேச சேவை ஆகியவற்றின் ஆற்றலுக்கு அவரது வாழ்க்கை ஒரு சான்றாக விளங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இவரது பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஞானம், நேர்மை மற்றும் கருணை ஆகிய குணங்களை நம் வாழ்வில் நிலைநிறுத்த அவரது அழியாத பண்புகள் நம்மை ஊக்குவிப்பதாக அமைந்துள்ளது என்றால் அது மிகையல்ல.